ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் இயல். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிரக்கணக்கான வீடியோ சஜஷன்ஸ்க்கு மத்தியில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓகே நண்பா, 22,000 பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தாறுமாறான டிஸ்பிளே, அட்டகாசமான கேமிங் பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரியான 5G மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான மொபைல் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. நடுவில் ஏதாவது ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ்ன்றது இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், யார் யாருக்கு செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகாது போன்ற எல்லா ஒப்பீனியனோட இந்த வீடியோவை பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இன்ட்ரோ இது வரைக்கும் போதும். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Pro தான். இந்த மொபைலை நமக்கு January 11, 2024 லான்ச் பண்ணாங்க. ரொம்ப பழைய மொபைல் தான். அண்டு Gorilla Glass 5ஆல் ஃப்ரண்ட்டில் ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க. பஞ்ச் ஹோல் டிசைன், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருந்தாங்க. 6.67 inches 120 Hz POLED பேனல் கொடுத்துருந்தாங்க. HDR10+க்கான சப்போர்ட்டும் 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே தான், மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் OISம் கொடுத்துருந்தாங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே மெயின் ஹைலைட்டான விஷயம் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 8300 Ultra என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருந்தாங்க. 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இங்கே நல்லா தான் இருந்தது. IR பிளாஸ்டர் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க. 8GB 656GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. 25,000 சம்திங்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது 1,041,00,000 பக்கம் வாங்கியிருந்தது. ஸோ ஒரு தரமான AnTuTu ஸ்கோர்ஸ் தான். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அஃப்கோர்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் சார்ஜிங்கும் சொல்லலாம், டிஸ்பிளேவாக சொல்லலாம். கேமராஸ் அந்தளவுக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியல, பட் நல்லா தான் இருந்தது. நெகட்டிவ் பாயிண்ட்டும் இது தான். இப்போ கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும். பட் கேமரா ஓகே லெவலில் தான் இருந்தது. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது, பட்ஜெட் செட் ஆகுது, ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள Amazon Bluetooth ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Nothing Phone 2a தான். இந்த மொபைலோட லான்ச் பொறுத்த வரைக்கும் March 5, 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிசைன் தான். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரும்போது 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1300 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் HD பேனல் தான் இது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் கர்வ் டிஸ்பிளே இல்லை. 50+50 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ OIS இருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபியும் நம்ம எதிர்பார்க்கலாம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity 7200 Pro என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. அண்டு 6,80,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது. அண்டு 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதா நத்திங் சொல்லியிருந்தாங்க. அண்ட் 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் வராது, தனியாக வாங்குறதா இருந்தால் 2000க்கு மேலேயே போகுது. இந்த மாதிரி நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் இங்கே ஃபீச்சர் பண்ணுறதுக்காகவே இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு ஒரு டவுட் வருது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிஃப் லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளிஃப் லைட் ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் நத்திங் ஃபோனை பொறுத்த வரைக்கும். அண்ட் 8GB 128GB வேரியண்ட்டை 24,000 லான்ச் பண்ணாங்க நண்பா. பட் இப்போது 20,000 சம்திங்கில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்ன்றதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் நண்பா. ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் நத்திங்கோட டிசைனை சொல்லலாம். நத்திங்கோட UI எல்லாத்தாலையும் பாராட்டப்படுது. ஸோ க்ளீனான UI வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மற்றபடி டிஸ்பிளே, கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை. அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸாக நான் எதையும் பார்க்கல. கேமர்ஸ், ஹார்ட்கோர் கேமர்ஸ் மட்டும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்ற லெவலில் தான் இருக்குது. அண்ட் நண்பா, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ யாராவது ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நண்பா.
நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X7 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victus 2ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பஞ்சுவல் டிசைன் அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 3000 ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் ஃபோக்கோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 15ஓட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் Android அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் Dimensity 7300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 10 5G பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6.8 lakhsன்றது வருது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது 5500 mAh பேட்டரி 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க நண்பா. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட சோனி LYT600 என்ற சென்சர் OISோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K at 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா. இங்கே IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டிசைன் ஆகட்டும், ப்ரொடெக்ஷன், Gorilla Glass Victus 2ஆக இருக்கட்டும், அண்டு கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் IP ரேட்டிங் வேறு இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இந்த Android 14ஓட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ X7 நண்பா. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1100 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரையில் 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட LYT600 என்ற ஒரு சூப்பரான சென்சர். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கணும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது நண்பா. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 14ஓட தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்டு 2 வருஷத்துக்கான Android வெட்டிட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் தருவோம்னு சொல்லிட்டு OnePlus சொல்லியிருந்தாங்க. 8.5 லட்சம் பக்கம் AnTuTu ஸ்கோர்ன்றது வந்தது ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. 5500 mAh பேட்டரி, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லா இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. இப்போது ஆஃபரில் என்ன ப்ரைஸிங் போயிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு வரும்போது இந்த மொபைலில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் பாயிண்ட் கொஞ்சம் பழைய மொபைல் அண்ட் லைன் இஷ்யூஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. OnePlus அவங்க தரவுலேருந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto H50 Neo தான். இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது August 29, 2024 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க. பேக் எக்கோ லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. பஞ்சுவல் டிசைன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப், ட்ரிபிள் கேமரா செட்டப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிரைமரி கேமராவை OISோட பேர் பண்ணியிருந்தாங்க. 4K வீடியோ 30 fpsன்றது நம்மளால் எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 15,000 செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸர் தான். பட் இங்கே 20,000 கொடுத்துருந்தாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா. 5 வருஷம் Android அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். 6.4 inches Full HD + POLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க.
அண்டு எல்டிபியூ பேனல் தான் இது. 3000 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃப்ளாட் டிஸ்பிளே. கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம். அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரிலேயும் இங்கே கை வச்சுருக்காங்க. ஏன்னா 4310 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 15 வாட் வரைக்கும் நம்மளால் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் IP68 கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆக்சிடென்டல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம். மிலிட்ரி கிரேட் 810H என்ற ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 3.5 mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கல. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 24,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 24,000 ரூபாய்க்கு Dimensity 7300 கொடுத்துருக்காங்களே. ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அது மட்டும் தான் இங்கே ஒரு நெகட்டிவாக வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. Dimensity 7300 கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் Moto H50 Neo ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பேக்கப்பும் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் H50 Neoவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 லைக்ஸ் 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.